இந்த சேனல் யாருக்குமே தெரியாது நடுவர்களே. அவர்களே, மாதா பிதா குரு தெய்வம்ன்றது அந்த காலம், மாதா பிதா கூகுள் தெய்வங்கிறது இந்த காலம்னு ஆயிடுச்சு. இப்படி குரு இருக்க வேண்டிய இடத்துல கூகுளை வச்சிருக்காங்க. இதுதான் இவங்களோட செயற்கை நுண்ணறிவோட தொழில் வளர்ச்சி போல. நடுவர் அவர்களே, இவங்க சொல்றாங்க மாதா பிதா குரு தெய்வம்ன்றதுல மாதா பிதா கூகுளே தெய்வம் ஆயிடுச்சான். இதுல என்ன தப்புன்னு கேக்குறேன். பறவையை பார்த்து விமானம் செய்தவனுக்கு பறவைதான் குரு, மீனை பார்த்து கப்பல் செய்தவனுக்கு மீன் தான் குரு. எதிலிருந்து வேண்டுமானாலும் எதுவெல்லாம் கற்றுக்கொண்டோமோ அதுவெல்லாம் குரு என்றால் இன்றைக்கு கூகுளும் குருதான். இதை நாம் இளம் சமுதாயத்திற்கு கற்றுத்தர வேண்டும் நடுவர் அவர்களே. கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தகன்னு வள்ளுவர் எதுக்கு சொல்றாரு? கல்வியை கத்துத்தர குருவை எடுத்துட்டு அந்த இடத்துல கூகுளை வைக்கிறது எனக்கு என்னவோ சரியா படல. அதை விடுங்க நடுவர் அவர்களே. பாரதியார் அழகா சொல்லியிருக்காரு, பாதகம் செய்பவரை கண்டால் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பான்னு சொன்னாரு. அதுல என்ன அர்த்தம் இருக்குன்னா, இப்ப திருடுற மாதிரி தப்பு செய்யற மாதிரி அப்பயும் நிறைய பேர் இருந்திருக்காங்க. அப்பெல்லாம் தப்பு செஞ்சுட்டு யார் நம்மள கேட்டுற போறாங்கன்ற தைரியத்தோட சுத்திட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப திருட வரவங்க கூட முதல்ல சிசிடிவியை திருடணும்னு தான் பாக்குறாங்க. அது மட்டும் இல்ல, கார்ல போயிட்டு இருக்கும் போது சீட் பெல்ட் இல்லாம போறாங்க. ஹைவேவை பார்த்தோன்னே சிசிடிவி இருக்கு, சீக்கிரமா சீட் பெல்ட் போடுங்கன்னு சொல்றாங்க. இது மாதிரி தப்பு செஞ்சா எங்க வாட்ஸ்அப்ல போட்டுற போறாங்க, சோசியல் மீடியால போறாங்க, மீம்ஸ்ல போட்டுற போறாங்கன்னு பயந்து தவறுகள் செய்ய மாட்டுறாங்க. இதனால தவறுகளோட எண்ணிக்கையும் குறைஞ்சிருக்கு நடுவர் அவர்களே. என்னதான் பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், ட்விட்டர், ஸ்னாப்சாட், ஷேர்சாட்னு இத்தனை ஆப்ல தவறுகளை செஞ்சா அதுல குற்றத்தெல்லாம் போட்டு அசிங்கப்படுத்திடுவாங்கன்னு இருந்தாலும் அதே ஆப் மூலமா தான் பல தவறுகளை கத்துக்கிறாங்க, அதுலயே தான் வெளியும் இடுறாங்க.